வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சர்வதேச உளவு உலகத்தையே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம். யோசிச்சு பாருங்க, சீனாவின் ராணுவத்தோட சாமும் முக்கிய இடத்துல மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகம் நடந்திருக்குன்னு ஒரு செய்தி வருது. அது என்ன மர்மம்? வாங்க அதோட முடிச்ச ஒன்னொன்னா அவிழ்க்கலாம். சரி, இந்த கதை எங்கிருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மர்மமான காணாமல் போன சம்பவத்துல இருந்துதான். உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ராணுவ தலைவர்கள்ல ஒருத்தர் திடீர்னு பொதுவெளியிலிருந்து மாயமா மறைஞ்சு போயிட்டார். அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு? பாருங்க, இவர் ஒன்னும் சாதாரண அதிகாரி கிடையாது. நாம பேசிட்டு இருக்கிறது 75 வயசான ஜெனரல் ஜாங் யூக்சியா பத்தி. கிட்டத்தட்ட 50 வருஷ ராணுவ அனுபவம் உள்ளவர். அதிபர் ஷி ஜின்பிங்க்கு நிழல் மாதிரி, அவரோட வலது கரம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் காணாம போயிருக்காரு. அப்புறம்தான் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிக்கை ஒரு வெடிகுண்டையே தூக்கி போடுது. அந்த ஜெனரல் மேல என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? அது ஒரு சாதாரண குற்றச்சாட்டுல, மன்னிக்கவே முடியாத ஒரு தேச துரோகம். அதாவது தன்னோட நாட்டின் மிக மிக முக்கியமான அணுவாயுத ரகசியங்களை அதோட மிகப்பெரிய எதிரி நாட்டுக்கு கசிய விட்டுருக்காருன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தோட வீரியத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல சீனாவின் அதிகார மையம் எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க அந்த சிஸ்டம்த்துக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதிகாரத்தோட உச்சியில இருக்கிறது ஷி ஜின்பிங் தான். ஆனா அவரோட சக்தி எங்கிருந்து வருதுன்னா, ரொம்ப முக்கியமான 3 பதவிகள்ல இருந்து தான் வருது. இந்த 3 பதவிகளும் தான் அவருக்கு முழு கண்ட்ரோலையும் கொடுக்குது. அதாவது அவர்தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர், அவரேதான் நாட்டோட அதிபர். அது மட்டும் இல்லாம ராணுவத்தோட தலைமை தளபதியாவும் அவரே இருக்கார். இது அவருக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்குது. சரி, இவ்ளோ பெரிய அதிகார அமைப்புல நாம தேடுற அந்த காணாம போன ஜெனரலோட இடம் என்ன? அவர் எவ்ளோ பெரிய ஆள்? சீனாவின் முழு ராணுவத்தையும் கட்டுப்படுத்துறது இந்த மத்திய ராணுவ ஆணையம், அதாவது சிஎம்சி தான். இதுதான் ராணுவம் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் உச்சபட்ச அமைப்பு. இந்த சிஎம்சியோட துணை தலைவரா இருந்ததுதான் ஜெனரல் ஜாங். அப்ப யோசிச்சு பாருங்க, ஷி ஜின்பிங்க்கு அடுத்தபடியா ராணுவத்துல இவர்தான் நம்பர் 2. பல சமயங்கள்ல உலக அரங்கில் சீனாவின் ராணுவ முகமா இருந்தது இவர்தான். ஷி ஜின்பிங் சார்பா பல முக்கியமான முடிவுகளையும் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலதான் இப்போ இந்த குற்றச்சாட்டு. இந்த ரகசியங்கள் கசிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. இது ஏதோ திடீர்னு நடந்த ஒரு விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடந்துட்டு இருக்கிற ஒரு தீவிரமான போட்டியும் இருக்கு. பல அரசியல் ஆய்வாளர்கள் இப்ப நடக்கிறத ஒரு புதிய பனிப்போர்னு சொல்றாங்க. முன்னாடி அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் எப்படி ஒரு அதிகார போட்டி இருந்துச்சோ, அதே மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடக்குது. ஆனா இந்த முறை போர்க்களங்கள் வேற. பொருளாதாரம், டெக்னாலஜி, ராணுவம்னு எல்லாமே புது போர்க்களங்களா மாறியிருக்கு. இந்த போட்டியில ரொம்ப முக்கியமான ஒரு களம் அணு ஆயுத போட்டி. இன்னைக்கும் ரஷ்யா, அமெரிக்கா கிட்டதான் அதிக அணு ஆயுதங்கள் இருக்கு. ஆனா சீனா மிக வேகமா தன்னோட அணு ஆயுத எண்ணிக்கைய அதிகப்படுத்திட்டு இருக்கு. இது அவங்களோட நோக்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. 2030ஆம் வருஷத்துக்குள்ள எப்படியாவது 1000 அணு ஆயுதங்களை கையில வச்சுக்கணுங்கிறது தான் சீனாவின் லட்சிய இலக்கு. சீனா வெறும் அணுகுண்டுகளோட எண்ணிக்கையை மட்டும் கூட்டல, அவங்க ஒரு முழுமையான நியூக்ளியர் ட்ரையாட், அதாவது அணுசக்தி மும்முனை தாக்குதல் திறனை உருவாக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, நிலம், கடல், ஆகாயம்னு 3 இடத்துல இருந்தும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துற திறனை வளர்த்துக்கிறாங்க. சரி, இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு நாட்டின் நம்பர் 2 ராணுவ தலைவரையே விலை பேசும் அளவுக்கு அப்படி என்ன மதிப்புமிக்க ரகசியங்கள் சீனா கிட்ட இருக்க முடியும்? பாருங்க, இது அணுகுண்டு எப்படி செய்யறதுங்கிற ரகசியம் இல்ல. அமெரிக்காவுக்கு அது பல வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். இங்க விஷயம் அது இல்ல. இந்த ரகசியம் ரொம்பவும் நுட்பமானது, ராணுவ ரீதியா மிக மிக முக்கியமானது. உளவுத்துறை அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, சீனா தன்னோட அணு ஆயுதங்களை வைக்கிறதுக்காக பல ரகசிய தளங்களை அமைதியா கட்டிட்டு வருது. அமெரிக்காவுக்கு தேவைப்படுற அந்த பெரிய ரகசியம் இதுதான். அந்த தளங்கள் எல்லாம் சரியா எங்க இருக்கு? அதோட லொகேஷன் என்ன? தைவான் பிரச்சனை நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டு வர்ற இந்த நேரத்துல இந்த தகவல் அமெரிக்காவுக்கு உயிர் நாடியான ஒண்ணு. ஏன்னா
தைவான் மேல சீனா படையெடுக்கலான்னு சொல்லப்படுற நிலையில ஒருவேளை போர் மூண்டா எதிரியோட அணு ஆயுதங்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீனாவின் அணு ஆயுத தளங்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா அமெரிக்கா ப்ரீஎம்ப்டிவ் நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு உத்திய பயன்படுத்த முடியும். அதாவது ஒருவேளை தைவான் மேல போர் மூண்டா சீனா தன்னோட அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த தளங்களை தாக்கி அழிச்சிடுறது. இதுதான் அந்த பிளான். ராணுவ கட்டுப்பாடு, ரகசியம் இது ரெண்டையும் அடிப்படையா வச்சிருக்கிற ஒரு நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. அவங்களோட பெருஞ்சுவர்ல ஒரு பெரிய விரிசல் விழுந்த மாதிரி. இது வெறும் ரகசியங்கள் வெளியானதுங்கிறத விட ரொம்ப பெரிய விஷயம். இது சீனாவின் அசைக்க முடியாத கட்டுக்கோப்பான இராணுவம்ங்கிற பிம்பத்தையே உடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இராணுவத்தோட உச்சகட்ட பதவியில இருக்கிறவங்களே வெல போகலாம்ங்கிற ஒரு செய்தியையும் இது உலகத்துக்கு சொல்லிருக்கு. இது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய அவநம்பிக்கையை விதைச்சிருக்கு. இப்போ சீனா ரொம்ப பதட்டத்தில் இருக்கு. அவங்களோட ரகசியங்கள் கசியறதுக்கு வெளிநாட்டு டெக்னாலஜி ஒரு காரணமா இருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. அதனால அவசரமா அமெரிக்க, இஸ்ரேலிய சைபர் செக்யூரிட்டி கருவிகளை பயன்படுத்துறதை நிறுத்தி சொல்லி சீன நிறுவனங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. தன்னோட பாதுகாப்பு ஓட்டைகளை அடைக்க இப்போ சீனா போராடிட்டு இருக்கு. இந்த முழு சம்பவமும் நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. தொழில்நுட்பமும் தகவலும் தான் போரோட போக்கையே தீர்மானிக்கிற இந்த புதிய பனிப்போர் காலத்துல கசிஞ்சு போன ஒரு சின்ன ரகசியத்தோட உண்மையான விலை என்ன? அது எந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை விடவும் அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா? யோசிச்சு பாருங்க.